சோழ பேரரசு. இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுல என்ன வரும்? ஒருவேளை பிரம்மாண்டமான கோவில்களா இல்லனா வீரமான ராஜாக்களா? ஆனா சோழர்களோட உண்மையான பிரம்மாண்டம் நாம நினைக்கிறத விட பல மடங்கு பெருசுங்க. இன்னிக்கு அந்த பேரரசோட உண்மையான அளவைதான் நாம பார்க்க போறோம். இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம தேடலே தொடங்குது. நம்ம கடற்படை வல்லரசுன்னு சொன்னா உடனே நமக்கு பிரிட்டிஷ் அல்லது ஸ்பானிஷ் பேரரசுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஒரு காலத்துல இந்திய பெருங்கடலையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு தமிழ் சக்திய பத்தி நாம யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 1500 வருஷம். ரோமானிய பேரரசு தோன்றி மறைந்த காலத்தை விடவும் இது ரொம்ப அதிகம். அப்போ உலக வரலாற்றிலேயே இவ்ளோ நீண்ட காலம் ஆண்ட வம்சங்கள்ல ஒன்றான சோழர்களை பத்தி ஏன் உலக அளவுல பெருசா பேசப்படல? இந்த கேள்விக்குள்ளதான் நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. சரி, ஒரு பேரரசோட பலத்தை அளக்கிறதுக்கு வழி என்ன? அதோட நிலப்பரப்பு பாக்குறது தான். வாங்க, சோழர்களோட சாம்ராஜ்யம் மேப்ல எவ்வளவு பெருசுன்னு முதல்ல பாப்போம். அவங்களோட உச்சக்கட்டத்துல சோழர்கள் கிட்ட நேரடியா இருந்த நிலப்பரப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 14 லட்சம் சதுர கிலோமீட்டர். அட்டிங்கப்பா, கேக்கும்போதே பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த நம்பர் மட்டுமே அவங்களோட முழு பலத்தையும் சொல்லிடாது. இது கதையோட ஒரு சின்ன பகுதிதான். இந்த நம்பரை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா வாங்க ஒரு கம்பேரிசன் பண்ணி பாப்போம். இப்போ இருக்க ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின் இந்த 3 பெரிய யூரோப்பிய நாடுகளையும் ஒன்னா சேர்த்தா எவ்ளோ பெரிய நிலப்பரப்பு வருமோ அவ்ளோ பெருசுங்க சோழர்களோட கண்ட்ரோல் இருந்துச்சு. இது அவங்களோட தரைப்படை வலிமைக்கு ஒரு சூப்பர் உதாரணம். ஆனா சோழர்களோட கதையை நீங்க வெறும் நிலத்துல மட்டும் தேடினீங்கன்னா கதையோட முக்கியமான ஹீரோவையே மிஸ் பண்ணிருவீங்க. அவங்களோட உண்மையான பவர் நிலத்துல இல்ல, அந்த நீல கடலோட அலைகளுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, சோழர்களோட உண்மையான சக்திய வெறும் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அளக்கவே முடியாது. இனா அவங்களோட சக்தி பரந்து விரிஞ்ச இந்திய பெருங்கடலை அவங்க எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்றதுல தான் இருந்துச்சு. அவங்க வெறும் ராஜாக்கள் மட்டும் இல்ல, அவங்க கடலோட சக்கரவர்த்திகள். இந்த டைம் லைனா கொஞ்சம் பாருங்க. கிபி 1017ல நம்ம ராஜேந்திர சோழன் இலங்கைய முழுசா கைப்பற்றுகிறார். அதுக்கப்புறம் கிபி 1025ல உலக கடல் வரலாற்றையே மாத்தி போட்ட ஒரு சம்பவம் நடக்குது. சோழர்களோட பிரம்மாண்டமான கடற்படை தென்கிழக்கு ஆசியாவோட நுழைவாயிலா இருந்த ஸ்ரீவிஜய பேரரச அவங்க சொந்த மண்ணுக்கே போய் ஜெயிக்குது. இந்த ஒரு வெற்றி தென்கிழக்கு ஆசியாவுக்கும் சீனாவுக்கும் போற மொத்த கடல் வியாபார பாதையையும் சோழர்களோட முழு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு. அவங்களோட செல்வாக்கு எங்கெல்லாம் பரவி இருந்துச்சுன்னு பாருங்களேன். மாலத்தீவு, இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியால இருந்து சீனா வரைக்கும் அவங்களோட வியாபாரமோ கடற்படை ஆதிக்கமோ கொடிக்கட்டி பறந்துச்சு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் நெட்வொர்க். நிலத்தை விட இந்த கடல் ஆதிக்கம்தான் அவங்களுக்கு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு செல்வத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்துச்சு. சரி, நிலத்திலையும் கடல்லையும் இவ்வளோ பெரிய சக்தியா இந்த சோழர்கள் தங்களோட அந்த செல்வத்தையும் அதிகாரத்தையும் எப்படி இந்த உலகத்துக்கு காட்டுனாங்க? அதுக்கான பதில் காலத்தையே வென்று இன்னைக்கும் நிக்கிற அந்த கருங்கற்கள்ல ஒரு காவியமாவே பொறிக்கப்பட்டிருக்கு. ஒரு பேரரசோட உண்மையான பெருமை அது எவ்வளோ நாள் ஆட்சி செஞ்சதுங்கிறதுல இல்ல, அது வீழ்ந்ததுக்கு அப்புறமும் அதோட தாக்கம் எவ்வளோ காலம் உயிரோட இருக்குங்கிறதுல தான் இருக்கு. அந்த வகையில பார்த்தா சோழர்கள் ஒரு அழியாத பாரம்பரியத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி அவங்க வெறும் படையெடுத்து ஜெயிக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்க வானத்தையே தொடுற மாதிரி பிரம்மாண்டமான கோயில்களை கட்டின மகா கலைஞர்கள். சோழர்கள் திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டைல அதோட உச்சத்துக்கே கொண்டு போனாங்க. இந்த உயரமான கோபுரங்கள் அப்புறம் அந்த சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடுகளுக்குமே அடடா, இதெல்லாமே அவங்களோட தனி அடையாளம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அத நம்ம தஞ்சை பெரிய கோயில் தான். முழுக்க முழுக்க கருங்கற்களால கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்டம் பல நூற்றாண்டுகளுக்கு இந்தியாவோட உயரமான கட்டிடங்கள்ல ஒன்னா இருந்துச்சு. இது அவங்களோட என்ஜினியரிங் திறமைக்கும் கலை திறமைக்கும் இன்னிக்கும் நிக்கிற ஒரு ஜீவனுள்ள சாட்சி. சரி, இப்ப நாம பார்த்த நிலம், கடல், கலாச்சாரம் இந்த 3 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு ஒரு முழுமையான பதில பாப்போமா? அப்போ சோழ பேரரசு உண்மையிலே எவ்வளோ பெருசு? 1. நிலப்பரப்புல அவங்க ஒரு மாவீரன், பல யூரோப்பியன் நாடுகளை விட பெரிய நிலத்தை ஆண்டாங்க. 2. கடல்ல அவங்க ஒரு சூப்பர் பவர், இந்திய பெருங்கடல் வியாபாரத்தையே அவங்க தான் கட்டுப்படுத்தினாங்க. 3. கலாச்சாரத்துல அவங்க ஒரு டைட்டன், ஒரு சிற்பி, அவங்களோட கலைதான் தென்கிழக்கு ஆசியாவையே வடிவமைச்சது. இந்த 3 சேர்ந்ததுதான் சோழர்களோட உண்மையான பிரம்மாண்டம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு பேரரசோட தாக்கம் அத அழிஞ்சு 1000 வருஷத்துக்கு அப்புறமும் உயிரோட இருந்தா அந்த பேரரசு உண்மையிலே அழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியுமா?
இன்னைக்கும் நம்ம கோயில்கள்ல, கலைகள்ல, ஏன் தென்கிழக்கு ஆசிய கலாச்சாரத்துல கூட சோழர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு பேரரசோட முடிவுங்கிறது உண்மையிலே எது? சிந்திச்சு பாருங்க.